நம்மளுடைய சாலுவானுக்கு இப்போ முருகர் கோயிலுக்கு ஒரு 2 பக்தர்களை கூட்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் ஆமா முருகருடைய இதுதான் என்ட்ரன்ஸ். கந்தவேல் தான் என்ட்ரன்ஸ். முருகருடைய வேல் தான் என்ட்ரன்ஸ். இல்ல நான் சும்மா சொல்றேன். நீங்க 1500 வருஷம் அப்புறம் ஏன் அவங்க வச்சிருக்க கூடாது? இது யார் அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சவங்களா இல்ல நீங்க சொன்ன அந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சவங்களா? இது எனக்கு சொல்ற மாதிரி வந்து இது பல்லவர்கள் வச்ச வேளா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன கல்லுன்னு தெரியுமா? இது கிரானைட் மாதிரி இருக்கு. கிரானைட்டா? கிரானைட். இந்த காலத்து கிரானைட். இது வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி கிரானைட்டா இல்ல பல்லவர்கள் வச்ச கிரானைட்டா தெரியல. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அது தெரிஞ்ச வரைக்கும் இந்த முருகர் கோயில்ல வந்து செங்கல் இருக்கிறதுலாம் ரொம்ப பழசு. அதுக்கு மேல இருக்க இந்த கிரானைட் மாதிரி இது இருக்கலாம். அதெல்லாம் வந்து பல்லவர் காலத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலம் வந்து 2300 வருஷம் வேலா இல்ல அதுக்கப்புறம் அந்த பல்லவர்கள் வச்ச வேளான்னு தெரியல. ஆனாலும் நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ஒரு முருகர் உடைச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமா ஆல்ரெடி இந்த ஈசிஆர் முருகன் கோயில் வெட்டி உடைச்சிருக்கிறாங்க இல்லையா? அதை பார்த்து ஆகாஷம் ஆனந்தும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் வந்து இன்னமும் நாட்டில் வந்து இருக்குது. அவங்களாம் களை எடுக்கணும்னாங்க. நீங்கள் களையெல்லாம் எடுக்க வேணாம், இருக்கிறத வந்து பார்த்தா போதும், பாதுகாத்தா போதும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்.